வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு என் பொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதை சோதித்து கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ இந்த மனம் திரும்பாத பட்சத்தில் நீக்கி விடுவேன். கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய், உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று அன்று எபேசு சபை, எபேசியில் உள்ள சபைக்கு எழுத சொன்னதை இன்று ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சபைக்கு தருகிறார். ஆமென். இந்த 7 வசனத்தையும் தியானித்து முடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் 1 வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமேன், ஆமேன். சுருக்கமாக சொல்ல போனா, மகிமை பொருந்தின தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆமேன். மகிமை பொருந்தின தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை பொருந்தின தேவன், எல்லா விதத்திலும் மகிமை பொருந்தினவர், 7 குத்துளக்கு மத்தியில் உலாவக்கூடியவர், 7 கண்களை உடைய அவ்வளவு பரம தகப்பன், இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தகப்பன், பூமியின் நடுவிலே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவர் வைத்திருக்கிற தேவன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இன்று யாரும் அவருடைய அனுமதி இல்லாமல் புசிக்கக்கூடாது, பறிக்கக்கூடாது என்பதற்காக சுடர்வழி பட்டயத்தையும் தேவனுடைய தூதர்களையும் அதில் காவலுக்காக வைத்திருக்கிற தேவன். ஆமென். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு பரதேசியில போய் விருட்சத்தின் கனியை என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆமென். நம்ம விருப்பத்துக்கு வேலைக்கு போகலாம், நம்ம விருப்பத்துக்கு தொழில் செய்யலாம், நம்ம விருப்பத்திற்கு ஆராதனை செய்யலாம், நம்ம விருப்பத்துக்கு ஜெபம் பண்ணலாம், நம்ம விருப்பத்துக்கு சாப்பிடலாம், நம்ம விருப்பத்துக்கு படிக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு எல்லாமே செய்யலாம். ஆனால் நம்முடைய விருப்பத்திற்கு விருட்சத்தின் கனியை, அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை, அதாவது நித்திய காலம் வரைக்கும் ஜீவனோடு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்காக அவர் வைத்திருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. ஏனென்றால் அதை புசிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் அதை புசிக்க முடியாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளல்களையும் அவரே அறைந்தது போல அறைந்து இருந்தார்கள். அதில் வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவரே, நாங்கள் இந்த தவறை இந்த தண்டனை வேண்டுவதற்கான தவறை செய்திருக்கிறோம், நீரோ தவறு செய்யாதவர். ஆண்டவரே,
அதனால் என்னையும் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, நீங்க பரதேசில போகிறது எனக்கு தெரிகிறது, ஆனால் என்னையும் தயவு கூர்ந்து பரதேசில இருக்கும்போது என்னை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவரிடம் மன்றாடி மகிழ்ந்து மன்றாடி தாழ்மையோடு கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று பரதேசியிலே நாளை இன்று நான் பரதேசில இருக்கும்போது நீயும் பரதேசில இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த பரதேசில தான் விருட்சத்தின் ஜீவக்கனி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரதேசி என்பது ஒரு ஜீவ தோட்டம். ஆதாமும் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்தை கொடுத்து வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை ஆதாம் இழந்து விட்டான், ஏவாளும் இழந்து விட்டான். ஏனென்றால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான். அவன் இனி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பதற்காக, ஏனென்றால் பாவத்தை செய்துவிட்டு, சாபத்தை செய்துவிட்டு, அக்கிரமத்தை செய்துவிட்டு, இந்த சாத்தானுடைய தந்திரத்தை ஏற்று நடத்திவிட்டு தந்திரத்திலே விழுந்து தன்னுடைய சரீரத்தின் மகிமையை இழந்து போவதற்கான அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து விட்டு இனி ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்கள் புசித்தால் பாவத்தின் அடிமைதனத்திலேயே இந்த உழன்று கொண்டே நித்திய காலம் வரைக்கும் வாழக்கூடிய ஜீவன் பெறக்கூடிய ஒரு மகிமையை பெற்று விடுவார்கள் என்று கர்த்தர் துரிதப்படுத்தினார். இந்த ஆதாமும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். அடித்து விரட்டினது போல அவர் விரட்டி விட்டார். விரட்டி விடும்போது ஒரு சில வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். ஏனென்றால் இனி இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் இந்த பாவத்தோடு இந்த அக்கிரமத்தோடு தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாக வாழக்கூடும். அப்ப ஆண்டவருடைய நீதி நியாயம் அற்று போய்விடும் என்பதற்காகவே ஆண்டவராகிய தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து விரட்டிவிட்டு யாருமே கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆண்டவருடைய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு 7 விளக்கின் மத்தியிலே உலாகுகிற 7 கண்களுடைய கர்த்தருடைய மகிமையை பெற்று அவருடைய அனுமதியோடு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக அவர் ஆண்டவராகிய தேவன் சுடர் ஒளி பட்டயத்தை உடைய தூதர்களையும் கேர்வீன்களையும் அங்கு காவலுக்கு வைத்தார். ஆமென். அப்ப யாருமே நம்ம இஷ்டத்திற்கு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான பரதேசியில போய் வாழ முடியாது என்பதை கர்த்தர் திட்டவட்டமாய் இந்த இடத்துல கூறுகிறார். அப்படிப்பட்ட தேவன், இவ்வளவு மகிமை பொருந்தின தேவன் நம்முடைய சபைக்கு சொல்லுகிறதாவது, ஆமென், காதுள்ளவர்கள் கேட்பீர்களாக, காது இல்லாதவர்கள் விட்டுவிடுங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். ஆமென், ஹல்லேலூயா. 3 சேர்த்து வாசிப்போம். 2, 3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய தேவன் இன்று உனக்கும் எனக்கும் இதே போல் தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து பேசுகிற வார்த்தை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிடம் வைராக்கியம் கொண்டு இருந்ததை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல பிரயாசப்பட்ட சபை, நல்ல தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த சபை, ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிற சபை, ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்ட சபை,
இப்படிப்பட்ட சபையை கர்த்தர் கண்ணிலே காண்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் எபேசு பட்டணத்தில் இருந்த சபைகளுக்கு அன்று எழுதினதை இன்று நம்முடைய சபைக்காக சொல்லி தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதுதான், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறியதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமேன். அவ்வளவு மகிமையாக நம்ம சபையை அறிந்திருக்கிறார். ஆமேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் சொன்னார், 7 குத்து விளக்கு மத்தியிலே 7 கண்களாய் உடையவராய் இருக்கிறவர். அதற்கு தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்தார். பரதேசியில ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த தோட்டத்திலே இருக்கிற ஜீவ விருட்சத்தை பறித்து புசிப்பதற்கான அனுமதியை தருகிற மகிமை நிறைந்த இயேசு சொல்லுகிற வார்த்தை. ஆமென். என்ன சொல்லுகிறார்? நீ பாடுபட்டதையும் நீ உழைத்ததையும் நீ ஜெபித்ததையும் கர்த்தருக்காக தியாகம் செய்ததையும் கர்த்தருக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிறதை நினைத்து நினைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி ஓடி உழைத்ததையும் நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இனி 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு குறை உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமே. நீ ஆதியில் கொண்ட மேன்மை, ஆதியிலே துதிச்ச துதி, ஆதியிலே கர்த்தரோடு இருந்த உறவு, ஆதியிலே கர்த்தரோடு இருந்த மகிமை, அவரோடு இருந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டாய் என்று ஆண்டவர் நம்முடைய சபையை பார்த்து ஒரு குறையை வைக்கிறார். இதற்கு யாரெல்லாம் இதத்திலே இந்த ஆண்டவர் சொன்ன குறைக்கு காரணமாக இருக்கிறீர்களோ அவர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது உனக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் எனக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்து ஜனங்களாக இருக்கலாம். எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஆதியில கொண்ட மேன்மையை விட்டுவிட்டார்கள் என்று உன் பேரிலே ஒரு குறை உண்டு என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15 முதல் 21 வரை. யோவான் 14வது அதிகாரம் 15 முதல் 21 வரை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னிடத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு குறை, அவர் உன்னோடு தந்த கற்பனை, ஆலயத்தில் தந்த உடன்படிக்கை, உன்னோடு தந்த உடன்படிக்கை, இப்படி ஏதோ ஆண்டவருடைய கற்பனைகள் ஒன்றை நீ விட்டு விலகி இருக்கிறாய் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி விலகி இருந்தால் கர்த்தர் வருத்தப்படுகிறது, உண்மைதானே? கர்த்தர் வேதனைப்படுகிறது, உண்மைதானே? வாசியுங்கள் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் நம்மை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அல்லாவிட்டால் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கிற கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமே. என்ன கற்பனை? வேகம் வேகமா. திருச்சபை ஒழுங்குக்கும் திருமறை சத்தியத்துக்கும் உயிர் உள்ளவரை கீழ்ப்படிந்து நடப்பேன். ஆமே. அப்ப திருச்சபை ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நடக்காமலும் திருமறை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்காமலும் கர்த்தர் உன் பேரில் ஒரு குறை உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. உன் பேரில் ஒரு குறை உள்ளவராக இருக்கிறார். நாம் கர்த்தரிடம் அன்பாயிருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை நாம்
கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உடன்படி செய்த ஞானஸ்தானம் எடுத்த போது ஆண்டவராகிய தேவன் தந்த உடன்படிக்கை ஆகிய இந்த 2 உடன்படிக்கையும் கீழ்ப்படிவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், 7 குத்து வழக்கின் மத்தியில் இருந்து நான் பேசுகிறேன், 7 கண்கள் உடையவராக இருந்து பேசுகிறேன், நான் மகிமை நிறைந்தவர்களா. அதாவது பரதேசி என்கிற அந்த தோட்டத்திலே நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை உனக்காக எனக்காக பறித்து சாப்பிடுவதற்கு அதிகாரத்தை தருகிறதற்காக அவர் ஆயத்தமாயிருந்து மற்றவர்கள் அதை புசிக்க கூடாமல் அந்த தோட்டத்திலே ஆண்டவராகிய தெய்வம் சுடர் ஒளி பட்டயம் உள்ள தூதர்களையும் கேருபீன்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிற அந்த தெய்வம் பரம பிதா சொல்லுகிறார், உன் மீது எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆமென். நீ ஓடினதை அறிகிறேன், நீ உழைத்ததை அறிகிறேன், எனக்காக பிரயாசப்பட்டதை அறிகிறேன், சுவிசேஷம் சொல்லுகிறதை அறிகிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதை அறிகிறேன், எல்லாத்தையும் அறிகிறேன், எல்லாத்துக்காகவும் நான் சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் உன்னோடு ஒரு குறை இருக்கிறது. ஆமென். அப்ப நல்லா புரிந்துகொள்ளணும், ஆண்டவர் நம்ம கிட்ட எல்லாத்தையும் நல்லதுன்னு தான் சொல்றாரு. 2:3 வாசி. வெளிப்படுத்தின விசேஷம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாது. அதாவது நமக்கு சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், அந்த ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவருடைய பாதத்தை விட்டு விலகி, ஆண்டவருடைய நன்மை விட்டு விலகி உலக மனுஷனோடு கை கூர்க்கிறவர்களை கண்டா ஒரு எரிச்சல், ஒரு கோபம். அவர்கள் சபிக்கப்பட்டு போகணும் என்கிற கோபம் இல்லை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இப்படி செய்கிறார்களே, இந்த ஊழியக்காரர்கள் இப்படி செய்கிறார்களே என்கிற ஒரு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறதையும் கர்த்தர் கண்டேன்னு சொல்கிறார். வாசி தொடர்ந்து. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சோதித்தறிந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு எவனுக்கு பிரசங்கத்தையும் எவனுக்கு வார்த்தையும் யூடியூப்பில் இல்லைங்க செய்தியில் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஊரில் உலகத்தில் கேட்டுட்டு இன்று பெட்டி கடைகள் தேசத்தில் இருக்கிறது போல இன்று தேவனுடைய வசனம் தெருவில் விதைக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கிற விதமாய் கேட்காமல் பெட்டிக்கடைகளை போல வைத்திருக்கிற பெட்டிக்கடைகள் இருக்கிறது போல வேத வசனம் தெருவில் விதைக்கப்படுகிறது. இந்த தெருவில் விதைக்கப்படுகிற இந்த விதையை போல நீங்கள் இருந்து விடாமல் நல்ல நிலத்தில் விதைக்கிற விதைகளை புசிக்கக்கூடிய கனியை புசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு கட்டளை இருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ சோதித்தறிந்து அவன் பொய்யர் என்று சாட்சி சொல்ல வேண்டுமா? அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலன் அல்லாதவர்களையும், ஆமென், அப்போஸ்தலன் அல்லாதவர்களையும் நீ சோதித்தறிந்து அவனை பொய்யன் என்று என்ன செய்கிறாய்? பறைசாற்றுகிறாய். தொடர்ந்து வாசி. அதையும் சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் களைப்படையாமல் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம். ஆனாலும் உன்னிட்ட ஒரு குறை இருக்கிறது. நம்ம சபையை பார்த்து சொல்லுகிறார். இது அடுத்த சபையை பார்த்து அல்ல. உலகத்தில் இருக்கிற மனுஷரை எல்லாம் நம்ம பகுத்தறைகிறோம், ஊழியக்காரங்களை பகுத்தறைகிறோம். அவங்களுடைய கிரிகைகளை வைத்து, அவங்களுடைய நடைகளை வைத்து, அவங்களுடைய உடைகளை வைத்து, அவங்களோடு இருக்கிற அந்த காரியங்களை வைத்து விசுவாசிகளை பகுத்தறிகிறோம், எல்லாத்தையும் பகுத்தறிகிறோம். அந்த பகுத்தறிஞ்சு ஆண்டவருக்காக ஓடுகிற உழைக்கிற உன்னை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. ஆமே. என்ன குறை? என்ன குறை? வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15 வாசி. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால்
அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நீ பிரயாசப்பட்ட, நீ ஓடின, நீ உழைத்த, எல்லாவித காரியங்களும் செய்கிற, இப்படி செய்து நான் இயேசு விட்டு அன்பாயிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரோடு செய்த கற்பனை என்ன? ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக அவர் ஆலோசனைகளையும் யோசனைகளையும் தந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செய்த உடன்படிக்கை, ஜீவன் உள்ள வரைக்கும், நான் சாகிறது வரைக்கும் ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்கையும் ஆண்டவருடைய திருமறையின் சத்தியத்திற்கும் கீழ்ப்படிவேன் என்கிற உடன்படிக்கையை மீறுகிறவர்களாயிருக்கிறீர்கள். கர்த்தர் சபையை குற்றம் சாட்டுகிறார். சபை என்றால் விசுவாசிகளை கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாரமா அதுதான், ஒரு 10 நாளா அதை தான் கர்த்தர் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறார். உங்களிடம் ஒரு குறையை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேர போஜனத்துக்காக, செவத்த கூழுக்காக, சிவந்த கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை இழந்த ஏசாயா அதே யாக்கோவுடைய பிள்ளையா இருந்தான். ரெபெக்காளுக பிள்ளை, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெற்ற ஈசாக்குடைய பிள்ளை, யாக்கோவுக்கு கூட பிறந்த பிள்ளை, ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறந்த பிள்ளை. அப்படி மகிமையோடு இருந்த பிள்ளை ஏசாயா ஒரு நேரம் கூழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது போல நீயும் நானும் இழக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென், ஆமென். உலகத்துக்காக, உலகத்தினுடைய காரியத்துக்காக, உலகத்தினுடைய சூழ்நிலைக்காக, உலகத்தினுடைய வேலைக்காக ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்கு மீறுகிற உங்களைப் போல, ஏசாயை போல சபிக்கப்பட்டவன், அதாவது திரும்ப எழுப்பி கட்டுவதற்கு முடியாம போற சந்ததியை போல நீ இருக்க வேண்டுமா என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம சபையை பற்றி அப்படியே சொல்லுகிறார். நீ வைராக்கியம் கொண்டவர்கள், நீங்களோ தேவனுக்கென்று உழைக்கிறவர்கள், நீங்களோ தேவனுக்கென்று கனம் பெற்றவர்கள், நீங்களோ கர்த்தருடைய ஆவியை பெற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த பிள்ளைகள், வேறு விரிக்கப்பட்ட சந்ததிகள். இன்று உலகத்திலே விழுந்து போகிற சபைகள் மத்தியிலே கர்த்தர் நாட்டப்பட்ட சந்தன மரத்தை போல 4 பேருக்கு மனம் வீசும்படியாக உன்னை தெரிந்து கொண்ட உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு குறை உண்டு. என்ன குறை? என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை. ஆண்டவரோடு அன்பாய் இருக்கிறேன், ஆண்டவரோடு உறவாடுகிறேன், ஆண்டவருக்காக வைராக்கியமே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவருடைய அன்பில் என்று அகன்று போய் அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். 16வது வசனம் வாசி. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. குமாரனுக்கு விரோதமான ஒரு பாவம் செய்வோமானால், வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக, பரிசுத்தாவிக்கு கர்த்தராகிய தெய்வம் போயிட்டு தேற்றரவளாக இருக்கிற நம்முடைய பரிசுத்தாவியானவரை நம்முடைய சபைக்கு தந்து அவருடைய ஆலோசனையும் அவருடைய போதனையின் மடியாய் ஒன்னை வழி நடத்தி இந்த சத்திய மார்க்கத்திலே ஒரு மணவாட்டி சபையிலே ஆண்டவராகிய தெய்வம் நின்று கொண்டு பேசி உனக்கு வைராக்கியத்தையும், அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரிடம் விண்ணப்பம் வைப்பதற்கு, மற்ற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்பதற்கு வைராக்கியம் கொண்டதையும், அப்போஸ்தலர் அல்ல, அதாவது ஊழியக்காரன் அல்லாதவர்களை நீ பகுத்து அறிந்து, நீ வேறுபடுத்தி கண்டு அவன் பொய்யன் என்று சாட்சி சொன்னதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? ஆண்டவரிடம் அன்பா இருக்கிறேன், ஆண்டவரோடு உறவாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நாவினால் சொல்லிவிட்டு, இருதயத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கையை புறந்தள்ளுகிற கயவத்திகளாய்
இந்த சபையில் அநேக பேர் இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். அவர் உங்களுக்கு தந்தல்வ பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள். அப்ப பரிசுத்தாவியானவர் இன்னார் என்றும், பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்துகிறார் என்றும், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் என்றும் நீங்கள் அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் முட்டு பரிசுத்தாவியானவருக்கு முன்னால் வைத்து செய்த உடன்படிக்கையை அவமாக்கி போடுகிறீர்கள் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சற்று சிந்தித்து பாருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவரை நான் அனுப்பி வைக்கிறேன், உங்களை தேற்றி அரவணைத்து நடத்துவார். நான் இப்போ போகிறேன், உங்களை திக்கற்றவனாக நீங்கள் செத்து போகும்படி நரகத்துக்கு போகும்படி அலைந்து திரிகிற இந்த 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 வேசி மார்க்கத்தின் பிள்ளைகளைப் போல நான் உங்களை விடேன். அவர் சொல்லுகிறார், நான் உங்க கூடவே இருப்பேன். என்னுடைய கற்பனைக்கு நீ கீழ்ப்படிந்தால், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், பரிசுத்தாவியானவர் பரத்திலிருந்து தருகிற ஜீவ வார்த்தைகளுக்கு, அவர் அற்புதமான ஜீவ வார்த்தையை காதிலே தந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையின் உபதேசத்திற்கு நீ செவி கொடுத்தால் உன்னை அலைந்து திரிய விடமாட்டேன், நானே உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று அருமையான பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் வாக்கு தருகிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்கலாம், இதை விட நான் எப்படி வாழ வேண்டும் பாஸ்டர்? நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், அதிகாலம் ஜெபம் பண்ணுகிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுகிறேன், வாசிக்கிறேன், ஜனங்களுக்கு உபதேசம் சொல்லுகிறேன், முடிஞ்ச அளவு தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உதட்டளவிலே கர்த்தரை செய்கிறீர்கள், இருதயத்தில் தூரம் போனீர்கள். ஏனென்றால் உபத்திரவங்கள், பாடுகள், வேலைகள் நிமித்தம், கஷ்டத்தின் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம், வேலை, அதாவது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தொழில், வேலை, இப்படிப்பட்ட காரணத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை புறந்தள்ளுகிற மனுஷர்களாயிருக்கிறீர்கள், மனுஷிகளாயிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் மீது எனக்கு ஒரு குறை, உன் மீது எனக்கு ஒரு குறை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் பாருங்க, நான் திக்கட். அவர் சொல்றார், நீ ஏன் பயப்படுக? நீ ஏன் பயப்படுக? எதற்காக பயப்படணும்? நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஏன் பயப்படணும்? நீ திக்கற்றவராய் உன்னை நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற சத்தம் அது உனக்காகவும் இருக்கலாம், உங்க சபையில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், உன்னை திக்கற்றவனாக நான் விடேன். நான் பலப்படுத்துகிற தேவன், உனக்கு ஆறுதல் தருகிற தேவன், உன்னை சுகமாக்குகிற தேவன். நீ உலகத்தின் வேலைக்காக, உலகத்தின் காரியத்திற்காக ஆண்டவருடைய உடன்படிக்கையாகிய கற்பனையை நீ அபத்தமாக்கி போட்டால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரோ? கர்த்தர் நம்மோடு உறவாடுவாரோ? சொல்லிக்கொள்ளலாம், நான் கதிகாலையிலே இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணேன், நான் இத்தனை ஆத்மாக்களுக்கு ஊழியம் செய்தேன். நோ, அவர் உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார், உன் இருதயத்தில் உள்ளதை கேட்கிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரோடு நின்று கொண்டு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் கேட்கிறார். எங்கே போகிறீர்கள் நீங்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா வைராக்கியத்தையும் பாராட்டுகிறார். நம்ம சபையை குறித்து அவர் பெருமிதம் படுகிறார், அவர் நம்ம சபையை குறித்து அவர் மெச்சிக்கொள்கிறார். ஆனால் உன்னை குறித்து அவர் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லுகிறார். இதில் ஒவ்வொருவரும் விதிவிலக்கல்ல, ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். எவ்வளவு வாக்குத்தத்தம்! என்ன வாக்குத்தத்தம்! நீ கற்பனைகளுக்கு மட்டும் கை கொடு, கீழ்ப்படி. நான் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாளிகையில், கொஞ்ச நாளுக்குள்ள உங்களுக்கிட்ட வந்து இருக்க போறேன். இதை விட வாக்குத்தத்தம் என்ன வேணும்? இதை விட வாக்குத்தத்தம் என்ன வேணும்? நான் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, உலகம் உன்னை காணாது, அவரை காணாது, காண முடியாது.
உலகத்தில் துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் காண முடியாது. கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தருடைய பரதேசியிலே நடுவிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க தருவதற்காக அவர் உன்னை கூட்டிக் கொண்டு போவதற்காக வரப்போகிறார். அந்த உன்னதமான கனியை கர்த்தர் தந்தால் ஒழிய ஒருவனும் புசிக்க முடியாது. ஏனென்றால் அந்த பரதேசி என்கிற அந்த தோட்டத்தில் கர்த்தராகிய தேவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்து இனி யாரும் என்னை அறியாமல் புசிக்க கூடாது என்பதற்காக சுடர் ஒளி பட்டயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன், கை கட்டிட்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார்? யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். கற்பனை தான். ஆமென். சும்மா விளையாட்டுக்கு இல்லை. மாப்பிள்ளையும் பண்டாட்டியும் கையை பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும், உங்களுக்கு அப்படி தானே சொல்லி செஞ்சிட்டோம், அப்படி தானே? வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லாம் செய்தாச்சு. கொஞ்ச நாள் கழியம்ப 6 மாதம் 1 குழந்தை 2 குழந்தை கிடைச்சாங்க. சும்மா இல்லை பண்ணை உன்னை கொண்டு போடுவேன்னா. ஆமே. அது ஆதியில் பெற்ற அன்பை என்ன செய்யணும்? இழந்து போனோம். இனி உங்களுக்கு ஒரு அன்பு வரும். எப்போ தெரியுமா? கடைசி காலம். உங்களை சொல்லல, மாப்பிள்ளையும் பொண்டாட்டின்னு சொல்ல. கடைசி காலத்தில் அரவணைப்பு இல்லாத சமயத்தில் என் பொண்டாட்டி தான் உண்டு, என் புருஷன் தான் உண்டு. இடையில பூரா என்னஞ்சிடு உலக பார்வையில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தால் உடன்படிக்கையை காற்றை அதாவது விட்டுட்டு பாருங்க. கடைசி நேரத்தில் ஒரு அன்பு, ஃபர்ஸ்ட்ல ஒரு அன்பு, ஒரு 2, 3, 4 வருஷம், அடுத்தது கடைசியில் ஒரு அன்பு இருக்கப்படாது. அதுதான் ஆதியில் நீ பெற்ற மகிமையை விட்டு விடுகிறாய் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதுதான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு மணவாட்டியாகிய நாம் செய்த உடன்படிக்கை. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது செய்த உடன்படிக்கையை மறந்து ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்குக்கும் திருமறை சத்தியத்துக்கும் கீழ்ப்படியாமல் நடந்தா அவர் கைவிட்டுருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, புரியாதவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். சபையானது எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவிலும், அதாவது வார்த்தையிலும் அன்பு கூற வேண்டும். எல்லா உலகத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் மிஞ்சி இயேசுவோடும் இயேசுவ வார்த்தையோடும் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், வேகமாக 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உடன்படிக்கையில் இருந்து விலகும்படி என்று பயந்திருக்கிறேன். ஆவியானவர் பயத்தோடு, உங்களை குறித்த பயத்தோடு, ஆமென், உடன்படிக்கையை மீறி அபத்தமாக்கி போடுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசி. ஆகிலும் பிசாசானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு தந்திரம் உள்ளது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். எந்த விதத்திலாவது ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி போடுவதற்கு, ஆண்டவருடைய உடன்படிக்கையை கற்பனையை அபத்தமாக்கி போடுவதற்கு
அவன் செய்ய வேண்டிய எல்லா தந்திரங்களையும் செய்வான். நீயும் நானும் அகப்படாமல் இருக்க வேண்டும். உபாகமும் 10வது அதிகாரம் 12. உபாகமும் 10:12. உபாகமும் 10:12. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடம் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தராகிய தேவனிடம் சேர்ந்து நீ ஆராதனை செலுத்தாவிட்டால் நிச்சயமாகவே தந்திரமுள்ள சர்ப்பம் உன்னை திசை திருப்பி கொண்டு போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசி. ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் நினைத்து மனம் திரும்பி. சிலவர்கள் இச்சையில் விழுந்திருக்கலாம், பொருளாசையில் விழுந்திருக்கலாம், பெண்ணாசையில் விழுந்திருக்கலாம், பொன்னாசையில் விழுந்திருக்கலாம், ஆண்டவருடைய உடன்படிக்கையில் விழுந்திருக்கலாம். எந்த நிலையில இருந்து நீ விழுந்தாய், எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென். அந்த இடத்தை உன்னிடத்தில் கொண்டு வரணும். ஆமென். முன்ன கொண்டு வரணும். இந்த இடத்துல விழுந்துட்டான்ப்பா, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க. உடன்படிக்கையில் விழுந்தவர்கள், இல்லை பொருளாசையில் விழுந்தவர்கள், பணாசையில் விழுந்தவர்கள், இச்சையில் விழுந்தவர்கள், ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்தவர்கள், தங்களுடைய விழுந்த நிலையை நீ கொண்டு வந்து அதில் மனம் திரும்பாவிட்டால் அதாவது பரதேசியின் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்க முடியாது. ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் உனக்கு தராவிட்டால் நித்திய காலமும் கர்த்தரோடு வாசம் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3 வாசிங்கப்பா. பாருங்க, 5வது வசனத்தை ஒரு கூட வாசி. 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை நீக்கியன்னா பிரகாசத்தை நம்மகிட்ட எடுத்துடுவார், நம்ம நரகத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட உபதேசங்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருவதற்கு தான் கர்த்தராகிய தேவன் அப்போஸ்தலர்களையும் தேவனுடைய ஆதி சபையைப் போல ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை சொல்லித்தராம, இதை சொல்லாம மணவாட்டி சபையின் அந்தஸ்தை இழந்து விட்டு உலக மார்க்கத்தை போல, விபச்சார மார்க்கத்தை போல, நடிகை மார்க்கத்தை போல இன்று சபைகள் விழுந்து போய் கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் அவர் மகா பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நீ எந்த இடத்துல விழுந்தா? உடன்படிக்கையில் விழுந்தாயா, இல்லை இச்சையில் விழுந்தாயா, பணத்தில் விழுந்தாயா, பொருளாசையில் விழுந்தாயா, இல்லை எந்த இடத்துல இருந்து விழுந்தாய் என்பதை நீ உனக்கு முன்னால் கொண்டு வந்து அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி கதறினால் கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் தர வல்லவராயிருக்கிறார். இல்லாவிட்டால் அவர் தண்டை விளக்கு தண்டை நெஞ்சிருவாராம், விலக்கிடுவாராம். அப்போ இருள் சூழ்ந்த எங்கே போய் விழுவோம்? நரகத்தில் விழுவோம். ஒருவன் கூட தேவனின் அன்பை மகிமை விட்டு நரகத்தில் போய் விழுறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. ஆகையால் வகையையும் நினைவு கூர்ந்து அதை பாருங்க. ஆகையால் இன்று நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நமக்கு இந்த காரியத்தை தருகிறா? ஏன் இந்த காரியத்தை நமக்கு தருகிறா? நம்ம உழைத்தது, நம்ம ஓடினது, நம்ம ஜெபித்தது, கர்த்தரிடம் இருக்கிற வைராக்கியத்தை கண்டு மனம் திரும்புவதற்கான ஒரு வழியை ஆண்டவர் தருகிறார். ஒருபோதும் நம்ம விளக்குத்தண்டை அணைப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, அது அவருக்கு சித்தமும் இல்லை. எல்லா ஜனங்களும், ஆண்டவருடைய ஜனங்கள் அத்தனை பேரும்
பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். நாமே மண்ணை தலையில் வாரி போட்டுக்கொள்ளுகிறது போல இன்று உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் வாரி போட்டுக்கொள்ளுகிறார்கள். நாம் தயவு செய்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புங்கள். 3:19 வாசி. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆமென். யாரை நேசிக்கிறாரோ அவரை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆமென். இந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே நமக்கு நல்லதை செய்வார். இனி வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 வாசிங்க பார்ப்போம். நான் வெறுக்கிற கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆமென். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் பிலேயாமுடைய சந்ததி, பிலேயாமுடைய ஆலோசனையின் சந்ததி, கேட்ட சந்ததி. பிலேயாமுடைய சந்ததி பாகாலுக்கு தூபம் காட்டவும், பாகால்களை வழிபடவும், பாகாலினுடைய வழியை செய்யவும், விபச்சார மார்க்கத்துக்குரிய காரியத்தை செய்வதற்கும் இந்த பிலேயாம் பாலாக்குக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்து ஆலோசனையை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடித்தது போல பிசாசானவன் பல வழிகளில் அவருடைய உடன்படிக்கையை மீறவும், அவருடைய சத்தியத்தை மீறவும், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதியற்றவர்களாய் மாற்றுவதற்கு இந்த ஏவாளை வஞ்சித்த இந்த பிசாசு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய உன்னையும் என்னையும் வஞ்சிக்க அவன் ஆயத்தமாயிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லலாமே, புரியாதவர்களும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே, இல்லையோ? வாசி பாப்பா அந்த வசனத்தை 2. வெறுக்கிற நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இப்படி பாகாலுக்கு வழி போடுகிறது எல்லாம் வெறுக்கிற குணம் நமக்கிட்ட இருக்கு. ஆமென். பாகாலுக்கு இல்லைங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி தவறி போகிற இதுல நம்ம போகக்கூடாது என்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் ஆதாமை வஞ்சித்த பிசாசு ஒன்னை வஞ்சிக்க அவன் தந்திரம் உள்ளவனாயிருக்கிறான். உடன்படிக்கை ஆகிலும் பொருளாசை ஆகிலும் இல்லை விபச்சாரமாகிலும் ஏதாவது ஒன்றில் நீ விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மனம் திரும்புங்கள். வாசி 2வது வசனம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து குறை உண்டு. உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சணும். பாலாக்குடைய உபதேசத்தை கேட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களும் இருக்கும் விதத்தில் ஜாக்கிரதையாக இருந்து நம்ம மனம் திரும்பணும். கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்பவர்கள் கிறிஸ்து வெறுக்கிறதை வெறுக்க வேண்டும். இந்த பாகாலுக்கு கொடுக்குற ஜாதி பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி கேட்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட இதெல்லாம் பாகாலுடைய பழக்க வழக்கம். இது ஆண்டவர் வெறுக்கிறார். ஆமே, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். இதை நாமும் ஆண்டவருடைய அன்பாக இருக்கிற நாமும் என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். சங்கீதம் 139, சங்கீதம் 139 21 முதல் 24 வரை. கர்த்தாவே, பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை இருப்பேனோ. அதான் ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை நாம என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஆமென். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், அப்பாயாகும், அம்மையாகும், உற்றாராகும், உறவினராகும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நம்ம வெறுக்காம இருந்தா ஐயோ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21 வாசி. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நாம் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன்,
அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு எது வெறுப்பாக இருக்கிறதோ அது நம்ம வெறுக்கணும். அது உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யம் தரலாம், ஆசீர்வாதம் தரலாம், பணம் தரலாம், செழிப்பு தரலாம், சுகத்தை தரலாம், இன்பத்தை தரலாம். ஆனால் ஆண்டவர் வெறுக்கிறதை நாமும் வெறுத்தே ஆகணும். வாசியுங்கள் நீதிமொழிகள் 8:13, 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீமையை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்ம வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இனி வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பரதேசியின் மத்தியில் இருக்கிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருக்கு? பரதேசியின் மத்தியில் இருக்கு. ஹல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். வேகமாக யோவான் 16:33. என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஒரு சோதனை, ஒரு வேதனை, மரணத்துக்குரிய பாடு, கஷ்டம் வந்தோடனே சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். ஏன்னா உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு. வாசியுங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22, 23, 24. ஆதியாகமம் 3, 22, 23, 24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை நம்மில ஒருவனை போல் ஆனான். அப்பொழுதும் அவன் கையை நீட்டி பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அனுப்பிவிட்டு மனுஷனை துரத்தி விட்டு தீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய கிழக்கே கேர்வீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். ஒருவனும் தேவனை அறியாம, இயேசு நாமம் இல்லாம அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. அதை புசித்தாதான் நம்ம ஆண்டவரோடு நித்திய காலம் வரைக்கும் ஜீவனோடு இருக்க முடியும். இல்லாவிட்டால் பாதாளத்திலே அக்னியிலே பங்கடைவோம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் தருவேன் என்று நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். 7வது வசனம், 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அது சொல்லுகிறார், உங்களுடைய வைராக்கியம் தெரிகிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்களையும் சோதித்தறிந்து அவன் பொய்யன் என்று சாட்சி சொல்ல தைரியம் உள்ளதையும் அவர் சொல்லுகிறார். உலகத்திலே இன்று பரவி வரும் துர்ச்செய்திகளையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆடம்பரங்களையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்று வேறு பிரிய வேண்டும் என்கிற துணிச்சல் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. ஆனாலும் உங்கள் பேரில் ஒரு குறை இருக்கிறது. உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இல்லாத எது பொண்ணுக்காக பொருளுக்காக ஏதோ ஒன்றுக்காக தங்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மீறி இன்று உலகத்தில் சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்கிற சிந்தனையோடு தங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பாதாளத்துக்குள் அகப்படுத்துவதற்கு ஏற்றது போல ஆதாமும் ஏவாளையும் விளைவித்த அந்த சாத்தான், ஆதி சாத்தான் இன்று காலம் கடைசி என்பதை அறிந்து வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும்
எந்த நிலையில் விழுந்தோம் என்பதை யோசித்து நிதானித்து பார்த்து அந்த இடத்திலிருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.